இருக்கிறது ரேடியேட்டர் மாருதி ஓமினியோடது. இப்போ கழட்டி வெளியே எடுத்துருக்குறோம் க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ முந்தைய இதில் லைவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இருந்த இடம் இது, நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்தது கழட்டி எடுத்துருக்குறோம் பாயில் ஆகிறதுக்காக. பாயில் ஆகிட்டுருக்குது. ஓகே, அதை ரெடி பண்ணுறதுக்காக. அது இல்லாமல் 4 வருஷமாக நின்னே இருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதோ உள்ளே துரு பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். தெளிவாக பார்த்துக்குங்க. துருவு நிறையா இருக்குது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கழட்டி க்ளீன் பண்ணணும். அது இல்லாமல் நிறுத்தியே வச்சுருந்தனால இங்கே பாருங்கள், அட்ரை ஃபுல்லாக ஏறி அந்த ஏர் சரியாக ஸ்பீடாக வெளியே வராமல் இருக்கும். இதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா காற்று இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வரலன்னா, அதாவது இந்த உள் சைடில் ஃபேன் சுற்றும், இங்கே வர்ற காற்று இந்த பக்கம் ஃபுல்லாக வெளியே வரணும். அப்படி வரலைன்னா என்ன ஆகுனா கூலிங் ஆகாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நிறுத்தி வச்சுருக்கிற வண்டிகளுடைய இது என்ன பிரச்சனையே பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம கொண்டு போய் இதை க்ளீன் பண்ணி கொண்டு வரணும். அவங்க இந்த மேல் டாப் இருக்குது இல்லைங்களா, இதை ஹீட் பண்ணி இந்த இருக்கிற அந்த வெல்டை எடுத்துகிட்டு, இது வந்து ஈய வெல்டு. ஸோ இப்போ இந்த ஈயத்தை காய்ச்சி எடுத்துகிட்டு மேலே கீழே ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, சரிங்களா, அற்புதமாக அவங்க எல்லா செல்லும் க்ளீன் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம அதை கொண்டுட்டு வந்து திருப்பியும் இந்த இடத்துல ஃபிட் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பெல் சிம்பிளை போடுங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டேஜ் 4 குடும்ப உறவுகள், புதியவர்கள் உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்குங்க. உணவு, உடற்பயிற்சி, வாழ்வியல், தற்சார்பு, சுயசார்பு வாழ்க்கை எப்படியெல்லாம் நாங்கள் எடுக்கிறோம், நம்மக்கிட்ட இருக்கிறத எப்படியெல்லாம் தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையில் மெயின்டைன் பண்ணுறோன்னு பார்க்கலாம்.